கூட ஏறி இருக்கா என்னன்னு பார்க்கலான்ட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ண போனோம். அப்போ சின்னதாக ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க. ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு நஞ்சுக்கொடி ஏறி இருக்கு, ஆனால் நீங்கள் இன்னுமே வந்து கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பெரிய ட்விஸ்டே அதுதான், பெட் ரெஸ்ட் ஃபுல்லாக. நான் பயந்துட்டே இருந்தேன், பெட் ரெஸ்ட்னா ஃபுல்லாக பெட் ரெஸ்ட்னா அப்புறம் டெலிவரி டைமில் எப்படி நாங்கள் நார்மல் டெலிவரிக்கு இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரே பயம் எங்களுக்கு. பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அந்த பெட் ரெஸ்ட் இருக்கிறது விடுங்க, வாரத்தில் ஒரு நாள் ஊசி. ஆமாம், ஊசி வேற. எவ்ரி டியூஸ்டே வந்து ஊசி போட்டுட்டு போவாங்க. நொந்துட்டேன் நான் வந்து. எப்படின்னா ஒன் சைடு தான் படுப்பேன், லெஃப்ட் சைடு மட்டும்தான் நான் படுப்பேன். அப்போ வந்து சரி நான் வலது பக்கம் தான் ஊசி போட்டுக்கிட்டேன். அப்போ வந்து எனக்கு ஒரு வாரமும் ஊசி போடும்போது எனக்கு அது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. என்னடா இது போட்ட இடத்துலேயே போட்டுட்ருக்கோமே ஊசி. அந்த டெலிவரிக்காக அந்த குழந்தை வந்து சீக்கிரம் வந்து பிறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக போடுற ஒரு ஊசி. அதனால அது வந்து கொஞ்சம் வலிக்கும், கொஞ்சம் வீக்கம் வந்துடும். அப்போ அந்த ஊசியை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் ஐஸ் கட்டி வச்சு ஒத்தனம் கொடுத்து ரொம்பவே எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. எப்படா வந்து சீக்கிரமாக குழந்தைய பெற்று எடுப்போம் கையில் அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த ப்ரெக்னன்சி ஃபேஸ் இருக்குல்ல, அதை தாண்டி வர்றது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒன் சைடு தான் படுக்கணும், ஃபுல்லாக வந்து பெட்லேயே தான் இருக்கணும், கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்டு தான், எந்திரிச்சு நடக்கக்கூடாது, ஒன்றுமே நான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்னடா இது, நமக்கு வந்து அப்போ ஆப்ரேஷன் தான் ஆகும் போல, ஏன்னா நம்ம ஒரு வாக்கிங் போல ஒன்றுமே பண்ணல அப்படி இருந்தது. 8 months போச்சு, 8 months ஆச்சு. 8 months ஆகும்போது அப்பவும் டாக்டர்கிட்ட போய் கேட்குறோம், இனிமேலாவது நம்ம வந்து வாக்கிங் போகலாமா, பெட் ரெஸ்ட் இருந்தது போதாதா, அதான் நஞ்சுக்கொடி ஏறிடுச்சு, இனியாவது வாக்கிங் போகலாமா அப்படின்னு சொல்லும்போது வேண்டாம்மா நீங்கள் ரிஸ்க் எடுக்கக்கூடாது, இல்லை நீங்கள் பெட் ரெஸ்ட்லேயே இருங்க மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு சுத்தமா ஒண்ணுமே ஓடல. கண்டிப்பா ஆபரேஷன் தான் ஆகும். நாங்க ரொம்ப பயந்து போயிருந்தோம். கண்டிப்பா ஆபரேஷன் தான். ஏன்னா எல்லாரும் ஆபரேஷன் தான் ஆக போகுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப பயந்துட்டாங்க. பார்க்க வருவாங்கல்ல, பார்க்க வரவங்களும் வந்து சொல்றாங்க ஆபரேஷன் தான் ஆகும். சில பேர் சொல்றாங்க ஹாஸ்பிட்டல் டாக்டர் வந்து அப்படிதான் சொல்லுவாங்க, நீ எந்திரிச்சு நடக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம உடம்பு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம டாக்டர் வந்து சொல்ல போறாங்க நமக்கு சஜஷன்லாம். நம்ம பாட்டுக்கு எந்திரிச்சு நடந்தோம்னா அது ஏதாவது காம்ப்ளிகேட் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும். ஆனால் சில பேர் நமக்கு பேட் அட்வைஸும் பண்ணுவாங்க, சில பேர் குட் அட்வைஸும் பண்ணுவாங்க. எதை எடுத்துக்கிறதுனே நமக்கு தெரியாது, அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் பிளைண்டாக சரி நம்ம டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து 9 months ஆச்சு. 9 monthsல தான் வந்து வளகாப் போட்டுட்டு அப்போயுமே வந்து சீக்கிரமாகவே வளகாப் பண்ணிட்டாங்க. என்னன்னா சீக்கிரமாக பேபி டெலிவரி ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்துச்சு எல்லாருக்குமே. நான் கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட்டில் தான் இருந்தோம், அதனால வந்து ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே நாள் போச்சு. 9 monthsல வந்து அப்புறம் ஒரு செக்கப், 9 monthsல வந்து வீக்லி ஒன்ஸ் வர சொன்னாங்க செக்கப்புக்கு. வீக்லி ஒன்ஸ் போகும்போது தான் டாக்டர் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, இனிமேல் வந்து நீங்கள் வாக்கிங்லாம் பண்ணலாம், நான் ஒரு 3 ஒர்க் அவுட் சொல்லி தருவேன், அது நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஒர்க் அவுட்டையும் சொல்லி கொடுத்தாங்க. நானும் வந்து அந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணேன், வாக்கிங்கும் பண்ணேன். கரெக்டாக அந்த ஒர்க் அவுட்டு வாக்கிங் எல்லாமே 3-4 days பண்ணியிருப்பேன் இல்லை? கண்டிப்பாக 4 days நான் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ஒரு செக்கப் போக வேண்டியது, செக்கப் போயிருக்கேன். செக்கப் போய் பார்த்தா இன்னைக்கு நைட் உங்களுக்கு டெலிவரி பெயின் வந்துருமா, நீங்கள் வந்து ஒன்று வீட்டுக்கு போயிட்டு வரதா இருந்தால் நீங்கள் போயிட்டு வரலாம், இல்லை அட்மிட் ஆகிறதா இருந்தால் நீங்கள் அட்மிட் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இவங்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா தூரம் கரெக்டாக. இவங்க தூத்துக்குடி வரணும்னாலே மேக்ஸிமம் இப்போ ப்ரெக்னன்சி உங்களுக்கு பெயின் ஆயிடுச்சுன்னா அங்கேருந்து வரணும்னாலே மேக்ஸிமம் ஒரு 45 minutes 1 hour ஆகும். ஏன்னா இப்போ இவங்க அந்த வழியோட வரும்போது வண்டியை வேகமாகவும் ஓட்டிட்டு வர முடியாது, அவங்க பொறுமையாக தான் வரணும். அந்த ரோடு வந்து இத்தனைக்கும் பைபாஸ் தான், அவங்க அடிச்சு விரட்டிட்டு வந்தா கூட மேக்ஸிமம் 45 minutes அது அவங்க வந்து ரீச் ஆகும். ஆனா இன்னொன்னு அந்த டைம்ல நமக்கு டிரைவர் அவைலபிளா இருக்கணும்ல. ஆமா, வண்டி கிடைக்கணும், அதான் விஷயம். அவைலபிளா இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும், ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால எங்க அப்பா யோசிச்சாங்க, இல்லம்மா நம்ம அட்மிட் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நாங்க அட்மிட்டும் ஆயிட்டோம். ஆனா வந்து எனக்கு இவங்க கிட்ட வந்து ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு, இந்த மாதிரி டாக்டர் வந்து அட்மிட் ஆக சொல்றாங்க, குழந்தை நைட்டே வலி வந்துடும், குழந்தை பிறந்துரும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து நம்பவே இல்லை. நான் நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் அக்காலாம் சொன்னதுக்கு அப்புறமா தான் நான் வந்து இவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன், நான் நீ பாப்பா பிறக்கும் போது நான் உங்க கூட தான் இருப்பேன், அதை மட்டும் நீ மைண்டில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இவங்க சொன்ன உடனே எங்கள் டிஎம் கால் பண்ணி, சார் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க, எனக்கு லீவ் வேணும்னு சொன்னோன்னே அப்புறம் 8 days வந்து அவர் லீவ் வந்து அப்ரூவ் பண்ணி கொடுத்தாரு. 8 நாள் நீ லீவ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி 8 days லீவ் கொடுத்தாங்க. உடனே டிக்கெட் புக் பண்ணி நானும் என் பிரதர் 2 பேருமே நைட்டு ஈவினிங் 6:30 அதே 6:30 பஸ் பிடிச்சி
ஏன்னா மார்னிங் வந்து கரெக்டாக 4:30 5 o'clockலாம் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே ரீச் ஆகிட்டோம் விடிய காலையிலே வந்துட்டாங்க. எனக்கு எப்படி இருந்ததுன்னா நைட் ஆனால் பெயின் வரல. நைட்டு வந்து எனக்கு மைல்டாக தான் இருந்தது. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டோம். அப்போ அம்மா அக்கா தங்கச்சி எல்லாரும் என் கூட தான் இருக்காங்க. எல்லோரும் வந்து நான் ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருந்தாங்க வாக்கிங் போங்க, அந்த ஒர்க் அவுட்டை வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங் பண்ணிகிட்டே இருந்தோம். ஆனால் எனக்கு மைல்டாக தான் இருந்தது பெயின். ஹெவி பெயின் எனக்கு வரல, மைல்டாக தான் பெயின் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சரி அப்போ நமக்கு இன்னும் பெயின் வரலையே, நம்ம டாக்டர் வேறு நைட் பெயின் வந்துடும் சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா நெக்ஸ்ட் டே மார்னிங் இவர் வந்து 5 o'clock அந்த டைம்லாம் வந்துட்டாரு. அப்புறம் ஒரு 7 மணி 7:30க்கு மேலே. ஆமாம், அந்த ட்ராவலில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 6:30க்கு நான் கோயம்பேட்டில் பஸ் ஏறினேன். மார்னிங் 5 o'clock அங்கே ரீச் ஆனேன். ஒரு 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 10 செகண்ட் கூட கண்ணு தூக்கத்துக்கே போல, யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கேன். குழந்தை பிறந்துருமா, நான் பரன் சொன்னேனே குழந்தை பிறந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே பயந்துட்டே போயிட்டே இருக்கேன். இங்கேருந்து கொஞ்ச நேரம் வந்துட்டு நாங்கள் டெலிவரி பெயினில் துடிச்சிட்டு இருக்க தூங்குறாரு. விடிய தூங்கவே இல்லை சுத்தமாக. நான் என்ன பண்ணுறது, அங்கே போனோன்னா ஹாஸ்பிட்டல் போனோன்னா எனக்கு தூக்கம் வந்துருச்சு, நல்லா தூங்கிட்டாரு. எனக்கு அப்போ செம்ம காண்டு, என்னடா இந்த மனுஷன் கூட இருக்க சொன்னா தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஆரஞ்சு ஜூஸ் எல்லாம் எங்கள் அக்கா அப்புறம் இவங்க தம்பி எல்லாரும் தான் வந்து ஆரஞ்சு ஜூஸ்லாம், ஏன்னா லிக்விடாக தான் சாப்பிடணும், சாப்பாடு எதுவும் எடுத்துக்க கூடாது, லிக்விடாக தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் லிக்விட் வந்து குடிச்சுக்கிட்டே இருக்கணும், ஜூஸ் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும், ஏன்னா தண்ணி சத்து குறைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா விடிய காலையில் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க, காலையிலே நீங்கள் வந்து ஜூஸ் வந்து குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதுக்கப்புறம் இவங்களுக்கு அந்த கையிலேயே ஜூஸ் புளியறதுக்காக ஸ்டீலில் டிஃபன் பாக்ஸ் மாதிரி ஒரு ஜூஸ் புளியறது வாங்கி கொடுத்துருந்தேன். அப்புறம் பார்த்தா காலையில் அங்கே நம்ம ஊர்லனா காலையில் அங்கங்கே ஜூஸ் கடைலாம் ஓப்பன் ஆகிடும், வாக்கிங் போகிறவங்களாம் குடிப்பாங்க அப்படி இப்படின்னு இருக்கும். அங்கே சுத்தமாக ஜூஸ் கடையே இல்லை. காலையில் எல்லாம் 9 மணி 10 மணி ஆகும்ட்டாங்க. அதுக்கப்புறம் பழக்கடை மார்க்கெட் ஓப்பன் இருந்தது, அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் ஆரஞ்சு பழம் சாத்துக்குடிலாம் 2 கிலோ வாங்கிட்டு வந்து உட்காந்து கையிலேயே புளிஞ்சு தம்பி அக்கா எல்லாரும் நானு அக்கா தம்பிலாம் புளிஞ்சு கொடுத்துட்டு தான் ஃபுல்லாக புளிஞ்சு கொடுத்துட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு பிரேக் ஆயிடுச்சு, மறுபடியும் தூங்கிட்டு மறுபடியும் திருப்பி வந்தோன்னா டாக்டர் வந்து இன்னும் பெயின் அதிகமாக வரணும் அப்படின்ட்டாங்க. அப்போ மறுபடியும் புளிஞ்சு கொடுத்தோம். ஒரு 7:30 அந்த டைமுக்கு மேலே தான் கொஞ்சம் பெயின் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஹெவி பெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் வந்து குழந்தைக்கு எக்கோ எடுக்கணும்னு சொல்லிட்டு எக்கோ எடுப்பாங்கல்ல, ஸோ எக்கோ எடுக்கும் போதெல்லாம் வந்து எனக்கு பெயின் இருக்குது. அப்போ வந்து சொன்னாங்க இன்னும் பெயின் வரணும், இந்த பெயின் பத்தாது, இன்னும் பெயின் இருக்கணும், இன்னும் பெயின் வரணும், இந்த பெயின் இல்லை, இது வந்து டெலிவரி பெயின் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வலினா தாங்க முடியல. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் ஆக 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 எனக்கு பெயின் வந்து ரொம்பவே அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து டாக்டர் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் எல்லாருமே ஆனால் நினச்சிட்டு இருந்தோம் ஆப்ரேஷன் தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் டாக்டர் வந்து லாஸ்ட் மினிட்ல சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்து நார்மலாகவே ட்ரை பண்ணலாமா, நார்மலாகவே நீங்கள் குழந்தை பெற்றுடலாம், நார்மல் டெலிவரி தான் ஆகும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து எனக்கு அப்பாடா அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறம் பெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகவும் கரெக்டாக ஒரு 150 இருக்கும். என்னால் அந்த பெயினை வந்து எப்படி இன்னும் நான் கடந்து வந்தேன் அப்படின்றது எனக்கு தெரியல. ஓகே, நம்மளால தாங்கக்கூடிய பெயின் தான் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா கரெக்டாக அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து என்கிட்ட டாக்டர் வந்து அட்வைஸ் பண்ணாங்க, பயந்துட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம அம்மா நம்ம பாட்டி எல்லாருமே நம்ம குழந்தை பெற்றிருக்காங்கல்ல, அப்போது அவங்களால தாங்க முடிகிற பெயின்றனால தானே 2 குழந்தை 3 குழந்தைலாம் பெற்றிருக்காங்க. தாங்க முடிகிற பெயினாக இருக்க போய் தான் கடவுள் நம்மளுக்கு வந்து இது கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து எனக்கு நிறைய அட்வைஸ்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஓகே, நம்ம ஏதோ ஒரு கான்ஃபிடென்ட்டில் சரி நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன். அதுக்கப்புறம் டெலிவரி ஆகும்போது அந்த பிறக்கிற டைம் வருது, எனக்கு ஹெவி பெயின் வருது. 150 இருக்கும் அந்த டைம் கூட்டிகிட்டு போனாங்க. 150 2 o'clock இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு அப்படியே நார்மல் வார்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour ஆயிடுச்சுல, 1/2 hour ஆயிடுச்சு. கரெக்டாக 2:29 வந்து பிறந்தா பாப்பா. மதியானம் 2:29 பிறந்தா. நான் உடனே ஃபோன் பண்ணி ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன், அம்மாவுக்கு லைன் கிடைக்கல. அப்புறம் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ண, இந்த மாதிரி குழந்தை பிறந்துச்சுப்பா, ஆனால் என்ன குழந்தைன்னு இன்னும் சொல்லலை, பொண்ணா பையனான்னு எங்களுக்கு தெரியல, பொண்ணா பையனான்னு தெரியல, குழந்தை பிறந்துச்சு என்ன குழந்தைன்னு தெரியல. வெல்கம் டியர் அப்படின்னு சொல்லி பாப்பாவை வந்து வெல்கம் பண்ணிட்டு எங்கிட்ட வந்து கேட்டாங்க, நீங்கள் வந்து பொண்ணு வேணும்னு நினச்சிங்களா பையன் வேணும்னு நினச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன் எனக்கு பொண்ணு வேணும்னு தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பொண்ணு தான் பிறந்திருக்கா அப்படின்னு சொல்லி இவங்களையும் பார்க்க விடலை என்ன
கிட்டத்தட்ட ஒரு பாப்பா பிறந்து அடுத்து ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு தான் எங்கள்கிட்ட குழந்தையே காமிச்சாங்க கொண்டு வந்து. குழந்தையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, குளிக்க வச்சு அதெல்லாம் இது பண்ணி தானே தருவாங்க. குளிக்க வச்சு பவுடர்லாம் போட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி அப்படி தான் கொடுத்தாங்களே குழந்தைய. பாப்பா வந்து பிறந்த உடனே என்கிட்ட வந்து பொண்ணு வேணுமா பையன் வேணுமான்னு கேட்டுட்டு பொண்ணுன்னு சொன்னோடனே என் மேலே வந்து அப்படியே பாப்பா வச்சுட்டு பாப்பா கிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு அந்த மொமெண்ட்டில் இவ்வளோ நேரம் வந்த வலியெல்லாம் ஒன்றுமே இல்லைடா, இந்த மொமெண்ட்டுக்காக தானே நான் காத்துட்டு இருந்தேன், இந்த வலியெல்லாம் ஒன்றுமே இல்லை, அந்த மாதிரி இருந்துச்சு அந்த ஒரு மொமெண்ட்டு. இன்னும் வந்து எனக்கு அப்படியே இன்னும் அந்த இப்போ நடக்கிற மொமெண்ட் மாதிரி தான் இருக்குது அந்த மொமெண்ட்டு. எனக்கு ரொம்ப 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 எனக்கு ஹாப்பியஸ்ட் மொமெண்ட் இன் த லைஃப் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவர்கிட்ட வந்து நர்ஸ் வந்து என்கிட்ட வந்து கேட்குறாங்க, உங்கள் ஹஸ்பண்டுக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் ரொம்ப பிடிக்கும். என்னாச்சு அப்படின்னு, என்ன திடீர்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். நான் வந்து டெலிவரி வார்டில் தான் இருக்கேன், எனக்கு குளுக்கோஸ்லாம் ஏறிட்டு இருந்துச்சு குழந்தை பிறந்ததுக்கப்புறம். அப்போ வந்து என்கிட்ட சிஸ்டர் வந்து சொல்கிறாங்க, நர்ஸ் வந்து சொல்கிறாங்க, உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு குழந்தைய பார்க்கணுமா உங்கள் ஒய்ஃபை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால், என் ஒய்ஃபை தான் பார்க்கணும் முதல்ல, என் ஒய்ஃபை தான் எனக்கு முதல்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் வந்து என்கிட்ட கேட்டாங்க. பாப்பா கூட பார்க்க வேணாம், எனக்கு என் ஒய்ஃபை தான் முதல்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நல்ல ஒரு சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அப்படியே கையில் தூக்கிட்டு வந்தாங்க டாக்டர். பாப்பா பார்க்கறதுக்கு அப்படியே ஒயிட் கலரில் பயங்கரமாக இருந்தா. பார்த்தோன்னா நாங்கள் எல்லாருமே அவள் வயிற்றுல இருக்கும்போதே அழகி அழகி அப்படின்னு கூப்பிடுவேன். அழகின்னு கூப்பிட்டாலே கரெக்டாக பட்டுன்னு எட்டி மிதிச்சிடுவா. அதுவும் என் வாய்ஸ் நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுருந்தா. நல்லா வேற யார் வாய்ஸ் அப்சர்வ் பண்ணலான்னு தெரியல, என் வாய்ஸ் நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுருந்தா. அழகி அப்படின்னு கூட்டாலே பட்டுன்னு வந்து எட்டி மிதிச்சுட்டு போவா. அழகி அழகி அப்படின்னாலே. அப்புறம் பார்த்துட்டு அவங்க தூக்கிட்டு வராங்க. அழகி அப்படின்னோன்னா கண்ணு அப்படி ஒரு மாதிரி உருட்டி இப்படி பார்த்தா என்ன, அதெல்லாம் மறக்கவே மாட்டேன் சத்தியமாக. எங்கள் மாமா ஃபஸ்ட்டு எங்கள் மாமா தான் வாங்கினாங்க குழந்தைய. வாங்கும் போது எங்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் உடனே போயிட்டு ஸ்வீட் பாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டு நல்லா எல்லா நர்ஸுக்கும் அங்கே இருக்க எல்லா நர்ஸுக்குமே வந்து எல்லாருக்கும் கொடுத்தா ஒரே மாதிரியே கொடுக்கணும், திருப்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டு டாக்டர்லேருந்து நர்ஸுக்கு எல்லாருக்கும் நல்லா குவாலிட்டியாக ஸ்வீட் வாங்கி எல்லாருக்கும் ஸ்வீட்லாம் கொடுத்து அது ஒரு ஜாலியாக இருந்துச்சு ஒரு மூமெண்ட்டு. கையில் கொடுக்கும் போதே வாங்கும் போது ஒரு இதுவாக இருந்துச்சு. அவ்வளோ குட்டியாக இருப்பா, அப்படியே பார்த்துட்டே இருப்பா, உருட்டி உருட்டி கண்ணை உருட்டி பார்த்துட்டே இருப்பா. அந்தளவுக்கு ஒரு நல்லா ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் அவளை பார்த்தோம்ல. ஆமாம், ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நான். அவள் கையில் வந்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி கண்ணை உருட்டி பார்த்துட்டே கையெல்லாம் இது பண்ணும்போது சூப்பராக இருந்ததுல்ல அது. அதுக்கப்புறம் அப்படியே திருப்பி மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பி வந்தோம் மறுபடியும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேவே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க, அடுத்த நாளே வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். அதுக்கப்புறம் பாப்பா அப்படியே வளர்க்க ஆரம்பித்தோம். ஆனால் எனக்கு தான் மைண்டே கேட்கல. ஏன்னா வந்து 8 நாள் தான் லீவு. அந்த 8 நாள் வந்து நாங்கள் ஊருக்கு போய் 2 நாள் அங்கேயே போயிடுச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற அந்த 6 or 7 டேஸும் போயிடுச்சு. ஆனால் இது ஒரு 6 நாள் 8 நாள் சடனாக போயிடுச்சு. நாங்கள் போயிட்டு சென்னை வந்ததுக்கப்புறம் இன்னும் என்னால் இருக்க முடியல. அக்டோபர் 17ஆம் தேதி பாப்பா பிறந்தா. நவம்பர் டிசம்பர் அவங்க ஜனவரி எண்டு தான் அவங்க ஜனவரி எண்டு தான் இங்கே பாப்பா சென்னைக்கே கூட்டிகிட்டு வந்தோம். அந்த 2 மாதமும் இருக்க முடியல. எல்லாம் வீடியோ கால் பண்ணி பாப்பாவை காலில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு அங்கே இருக்கிறதுக்கு மனசே வரல. உடனே தோன்ற டைம்லலாம் லீவ் போட்டு மறுபடியும் ஊருக்கு கிளம்பி போயிடுவேன். சர்ப்ரைஸாக போயிடுவேன். 4 மாதம் கழிச்சு தான் வந்தேன் இங்கே. அக்டோபரில் பிறந்தா பாப்பா, நாங்கள் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்தது ஜனவரி எல்லாம் முடிஞ்சுட்டு தான் வந்தோம். அவங்கெல்லாம் முடிஞ்சு தான் வந்தாங்க. அதுவே எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இது எப்படா பார்ப்பேன் அப்படின்ட்டு இருக்கும். அப்படி நான் போகும்போதெல்லாம் பாப்பா கொஞ்சம் கொஞ்சமாக வளர அவள் நிறைய அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. என் வாய்ஸ்லாம் இன்னும் நல்லா கேட்க ஆரம்பிச்சிட்டா வீடியோ காலில். அங்கே போயிட்டு ஒரு தடவை கூப்பிட்டு தியாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றோம். கண்ணு அப்படி உருட்டி இப்படி பார்த்தா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் மறக்கவே மாட்டேன் சத்தியமாக. போன உடனே அப்படியே தூக்கி வச்சுட்டு அது ஒரு நல்ல இதுவாக இருந்துச்சு அப்போ அந்த டைமில். இப்படி தான் வந்து போச்சு எங்களோட ப்ரெக்னன்சி அந்த டைமு. ஸோ நானுமே வந்து நினச்சேன், நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்கிறோம், நமக்கு ஆப்ரேஷன் தான் ஆகும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் வந்து நம்ம ஒரு விஷயம் நினச்சா கடவுள் ஒரு விஷயம் நினைப்பார். அந்த மாதிரி எனக்கு நார்மல் டெலிவரி தான் ஆச்சு. அதனால இப்போது கன்சீவ் ஆகிட்டு இருக்கிறவங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு பயப்படாதீங்க. ஏன்னா எவ்ரி ப்ரெக்னன்சி வந்து இஸ் டிஃப்ரெண்ட். எல்லா ப்ரெக்னன்சியும் வேற மாதிரி. இப்போ எனக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்காது, உங்களுக்கு இருக்கிற மாதிரி மாறிடும். நமக்கு இருக்கிற நெகட்டிவ் வந்து எல்லாமே பாசிட்டிவாக மாறிடும். நீங்கள் பாசிட்டிவாக நினைங்க, அது மட்டும் போதும்.
இல்லை நமக்கு வந்து நார்மல் ஆகும் நம்மளுக்கு எந்த காம்ப்ளிகேஷனும் வராது அப்படின்றத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து பாசிட்டிவ் ஆகும், உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகும். மாதிரி இன்னொரு வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நம்ம வீடியோ வந்து நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். நம்ம சேனலுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து உங்களோட சஜஷன்ஸ் வந்து நீங்கள் சொல்லும் போது தான் நாங்கள் வந்து அதை ஓகே நாங்கள் வந்து அந்த சஜஷன்ஸ் வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டு அடுத்து எப்படி பண்ணலாம், ஓகே இதை கரெக்ட் பண்ணணுமா, அதெல்லாம் நாங்கள் வந்து பார்த்துக்க முடியும். நீங்கள் வந்து வேல்யூபிளான கமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம வீடியோவை மறக்காமல் ஷேர், லைக் எல்லாம் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பாய் பாய்.